குழப்பமான மனநிலையில் தீர்வு எப்படி காண்பது? நான் இதற்கும் நம்ம எபிசோட் நிறையா பதில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த கேள்வி பதில் மூலமாக இது போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். நம்ம குழப்பமாக இருக்கும்போது தெளிவாக ஒரு முடிவு பண்ணுவோம். சச்சரித்தை கையில் எடுப்போம், வச்சுக்கோங்க, ரேண்டமாக பிரிங்க. அதில் நமக்கு ஆன்சர் இருக்கும். 100% ஆன்சர் இருக்கும். 100% பாபா அந்த பதிலை நமக்கு கொடுப்பார். சச்சரிதம் மூலமாக கொடுப்பார். ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட், சத்யான் பேர், எக்ஸாம் எழுதியிருக்காரு. என்ன ரிசல்ட் வருமோ என்ன வருமோ பயந்துக்கிட்டே இருக்கார். சரி, கோபுரம் டிவியில் சொல்லியிருக்காங்க, நம்ம சச்சரிதம் எடுத்து ரெண்டமாக பிரிப்போம். பிரித்தா பேஜ் நம்பர் 280, அத்தியாயம் 29 படிக்கிறாரு. என்ன வருது அதில்? 29 நீங்களாம் படிச்சிருப்பீங்க. ஒரு பையன் ஜோசியர்கள் பேச்சை கேட்டு பயந்து அடங்கிட்டு இருப்பார். ஜோசியர்கள் இந்த வருஷம் எக்ஸாம் எழுத வேண்டாம், நீ பாஸ் பண்ண மாட்டேன் அப்படிம்பாரு. பாபா தைரியமாக எழுது, என்னை நம்பி எழுதும்பார். பாஸ் பண்ணுவார். அந்த எபிசோடு வருது. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. சச்சரித்தை மூடி வச்சார், குழப்பமெல்லாம் திரும்பி தெளிவாயிட்டார். ஜம்முன்னு பாஸ் பண்ணிட்டார். அவர் பாபாவை நம்பினார் இல்லைங்களா? அதே மாதிரி எந்த குழப்பமான மனநிலையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலையே படாதீங்க. தைரியமாக சச்சரித்தை எடுங்க. ஸோ அதை பிரித்து பார்த்தோம்னா அதில் நமக்கு ஆன்சர் இருக்குது. நமக்கு பாபா சச்சரிதம் மூலம் நமக்கு ஆன்சர் கொடுப்பார். அதுதான், அதை நம்ம ரேண்டமாக பிரித்தாலும் சரி, இல்லை நம்பர் சொல்லி பார்த்தாலும் சரி.